எப்போ வந்து பயிர் வகைகளை ஊற வச்சாலும் அதே தண்ணியில் அப்படி ஊற வைக்காமல் நல்லா அலசி எடுத்துடணும் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை அலசிட்டு இந்த மேலே இருக்க தூசிலாம் போயிருமா அப்படியே நல்லா களைஞ்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை தூர கொட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அந்த தண்ணியில் அப்படியே வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வந்து ஒரு தண்ணியில் ஊறின பிறகு அந்த தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றினோம்னா அதில் இருக்க சத்து பூரா அதில் போயிடும் பார்த்தீங்களா. அதனால் லேசாக அலசி எடுத்துட்டு ஊற வச்சிடணும். ராத்திரி வந்து ஊற வச்சா தான் நம்ம கொண்டக்கடலாம் காலையிலேயே அவிக்க முடியும் பார்த்துக்கோங்க. ஆனால் எந்த நேரத்தை பார்த்தாலும் அடுப்படியே பார்த்தா கொஞ்சம் கதி கலங்க தான் செய்யுது. காலையில் எந்திரிச்சு வரும்போது இதை பார்த்தா நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாரும் நினைக்கிறது தான் அடுப்பு லேசாக தூசியாக இருக்கும்போதே தொடச்சி கடிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் அப்பப்போ தொடச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க தான் வேலை எல்லாத்துக்குமே. மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் அது மொத்தமாக அழுக்காக தான் செய்யும். சில நேரத்துக்கு திடீர்னு நம்மளுக்கு வந்து செய்ய ஓடாது. அப்போ மொத்தமாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தா கடன்னு மறுபடியும் குப்பையாயிரும். இதே வேலையை தானே அலைவோம் நம்ம. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா எல்லாத்துக்கும் இருக்கான்னு தெரியல. அடுப்படிக்குள்ளே வந்தாலே அடுத்தால எப்போ சமைக்கணும் என்ன சமைக்கணும் எல்லாம் இருக்கா இதே மாதிரி தான் ஓடுது மண்டைக்குள்ளே. மணி 12:30 ஆகுது. ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா? நாளைக்கு காலையில் என்ன சமையல் பண்ணணும்னு தெரியாமல் நினச்சிட்டேன். அதுதான் இப்போ எனக்கு வந்து மண்டை கோளாறாக இருக்குது. நினச்சி தப்பு தான் கொண்டக்கடலை வந்து ஊறப்பட்டேன். காலையில் டிஃபன் மாதிரி எதாவது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அதை வச்சு அப்படின்னு. சரி காலையில் பார்ப்போமா? வரேன். காலையில் இந்த 2 பிள்ளைகள் இருக்க வீடெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா பெரிய பஞ்சாயத்துலாம் காலையில் தான் நடக்கும் மேக்ஸிமம். அதை பண்ண இதை பண்ண பாத்ரூமுக்கு நீ போதில்ல நான் போ நீ குளிக்க போன்னு ஒரே சண்டை நடந்துகிட்டு இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஏற்கனவே எங்கள் பெரிய ப்ரெஷராக இருக்கும். என்ன குழம்பு வைக்கலான்னு உருண்டுக்கிட்டு கிடக்கிற நேரத்தில் இது சண்டையை தீக்கிறதே பெரிய வேலை. இட்லி கொப்பரைக்கு இட்லி வைக்கிற மாதிரி இட்லி துணியே நல்லா இல்லை. அதனால நம்ம ஒரு காட்டனில் ஒரு துண்டு வாங்கி பார்த்துக்கோங்க புதுசு. இதை வந்து கட் பண்ணலான் இருக்கேன். வேறு வழி இல்லை. அது கட் பண்ணால் தான் இட்லியே வைக்க முடியும். கட் பண்ணிடுமா? வேறு என்ன செய்ய இட்லி நீ போடப்பட எப்படியாவது போயிருக்கு. எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி நல்ல காட்டன் இந்த மாதிரி காட்டன் துணி போடலாமா என்னன்னு கூட தெரியல. ஆனால் போடவும் வெட்டும். இதனால இந்த துண்டு யூஸ் பண்ணாமல் இருந்ததே வந்து இது நம்மள இருக்கு. என்ன பாப்பா இதுதான் கட்டு 3 6 தான் அவிக்கும். அதுக்கு தான் அந்த செய்யும் காணாமல் போயிட்டு இட்லி துணி ஒன்று காணாமல் போயிடுது. அந்த வீட்டில் பார்த்து வெட்ட முடியாது நேரம் ஆயிட்டு. கொஞ்சம் தான் அப்படி சைஸாக வெட்டிட முடியும். அவ்வளோ நம்ம டெய்லரிங் வேலையில் படிச்சிருக்கோம். அழகா ஓவியமா மூடிய காணோம்னா எங்கே போவோம்? இட்லி துணியை நம்ம கடையில் வாங்கினாங்களா அந்த மாதிரி மடுதுணி. இது நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்கு தெரியுமா? டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு என்ன யாரையாவது பார்த்துருப்போம் முட்டை மொழியில். உனக்கு வேண்டாதவங்க பார்த்துருப்போம். ஆமாம் இப்போ உட்காந்து சட்னி தான் எனக்கு அரைக்க முடியும். நீ வேறு சட்னி யாரா அதை இருக்கு. இஞ்சி உனக்கு மறந்துட்டு அந்த துருக்கட்டை கேட்டுக்கிட்டே இருக்கேன். இஞ்சி எடுத்துகிட்டு வரணும்லப்பா. எப்படி சூப்பராக ரெடி வச்சுக்கிட்டிங்களா? இதுதான் இட்லி துணி. நமக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்க துணியை வந்து மடித்து வச்சுக்கிடுவோம். சரி எதுக்காக ஆகும். அழகாக இருக்க சே இன்னும் அம்மாக்கிட்டு ஆக்சுவலி இதை லஞ்ச் டேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஆச்சியா லஞ்ச் டேபிளை கூட பண்ணி வச்சுக்கலாம். இட்லி துணி இல்லாமல் கொஞ்சம் இட்லி வைக்கிற மாதிரி இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருக்கு.
மூணா 6 தானே இருக்குன்னு தோணும். ஆனால் வந்து போதும். முதல்ல சாப்பிட்றவங்க எல்லாரும் மாட்டி வந்தால் முதல்ல 2 தான் சாப்பிடுவா. இந்த கேப்லேயே வந்து சைடில் டீயை எடுத்து கொடுத்துடணும். டீயை எடுத்து கொடுத்துட்டா குடிச்சிட்டு இடத்துல அந்த மற்ற வேலையை பார்ப்பாவோ. அதுக்குள்ளே நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்ட்டு டீயை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சைடில் தூக்கி அந்த இட்லி கொப்பரையை வைக்கணுங்கிற ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் வர மாட்டேங்குது. மண்டை ஒரு ஞாபகத்தில் இருந்தால் தானே ஏகப்பட்ட ஞாபகம் காலையிலேயே வருது பார்த்துக்கோங்க. இவன் வேறு இந்த இட்லி கொப்பரை மூடியை தடுத்து தடிக்கிட்டு இருக்கா. அது நான் பக்கத்துலேயே தான் இருந்தது, கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். 1/4 மணி நேரத்துக்கு மேலே தட்டிட்டு கிடக்கா அவள் வேற உட்காந்து. கேஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ சிலிண்டரு ரொம்ப பேரும். சிலிண்டர் வேறு போதான் அது வேறு வைத்த கலக்குது. அது தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேனே. பார்த்தா அவ்வளோதான், எல்லோரும் கார போகிறாங்க இன்றைக்கி. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இல்லை, ஒரு தாலியும் கிடையாது. என்னென்னு தான் வரான்னு பார்ப்போம். தாரானா இல்லைன்னா நம்ம வேற அடுப்பில் சோறு பொங்கிக்கிடுவோன்னே. ஒரே நேரம் சோறை பொங்கி குழம்பு வச்சுட்டு தண்ணியை ஊற்றி வச்சு திங்க வேண்டியதான் அந்த காலத்து மாதிரி. வேறு என்ன செய்ய சொல்லுதீங்க? சிலிண்டருக்கு வந்து அளவா வந்துருமா போகிற முடிவுக்கு? இல்லைன்னா மொத்தமாக இங்கேருந்து எதையாவது பண்ணி கொண்டுருங்களேன் எல்லாத்தையும். நம்ம மட்டும் வாழ்வோம், இந்தியாக்காரங்க மட்டும். வேறு என்ன செய்ய? எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து நம்மளை போட்டு இப்படி பிச்சை எடுக்க விட்டுட்டானுங்களே ரோட்டில். என்ன சொல்லுத? வேறு என்ன செய்ய சொல்லுத நீ? சும்மா கடை கொண்டுற வேண்டியதான் மட்டும். நம்ம மட்டும் வாழ்வோம், இந்தியாக்காரங்க மட்டும். என்ன தப்பு தான். வேறு என்ன இந்த நியாயமாக பண்ணுவானுவோம். நான் சுமத்து போகிற போயிடுவோம். சரி, இட்லியை ஊற்றிட்டு நான் இந்த இதுக்கு இனிமேல் இட்லி தான் ஊற்றணும். தோசை கசில் நின்று இரும்புகள் சூடாத வரைக்கும் கேஸ் தலையே போயிடும். ஏற்கனவே நான் வேறு ஞாபகம் மருதிலேயே சிலிண்டரை வந்து இப்படி இருங்க பற்ற வச்சு விட்டுட்டு கேஸை பற்ற வச்சு விட்டுட்டு அமைதியாக இருந்துகிட்டு இருக்கேன். 6 இட்லியும் சுடலாம் நம்ம கொதிக்கப்படக்கூடாது. மொத்தமாக வர 15 இட்லி அதை மட்டும் அவிச்சு போட்டுட்டு வேணால் தின்னுங்க இல்லைன்னா இருங்கன்னு போட்டுற வேண்டியதான். மிச்சம் போட்டால் ராத்திரிக்கு அதே இட்லி அப்படி கொடுத்துருவேன். சூடுகள்லாம் பண்ண முடியாது. அதே தான். அப்போ தான் லைக் போடும். இனிமேல் போகிற போக்குக்கு நம்ம பழைய சோறுலேயே தான் வாழ போகிறோம்னு நினைக்கேன். ஒரு நாள் சோறு பொங்கி 3 நாளைக்கு வைக்க போகிறோம். வேறு அடுப்பில் பொங்கினா அதான் கதி. டெய்லி விறகு பற்ற வச்சு பொங்குறது பெரிய படாயிரும். நானும் பழக்கமானவதான், பழக்கம் இல்லாதவங்க கஷ்டப்படுவாங்க. நான் அம்மா விறகு அடுப்பில் பொங்க மாட்டேனோ ஆதரு சொல்லலாம். இவன்கிட்ட வச்சுட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இவங்க அதே கேட்டிங்களா எப்படி சொல்லுதாம்னு. இவனுக்கு நான் விறகு அடுப்புலேயே இப்போ இல்லை, நார்மல் நேரத்துலேயே எனக்கு சிலிண்டர்னா 15 நாளைக்கு கழிச்சு வந்தாலும் நான் 15 நாளும் 3 வேளை டிஃபனு டின்னரு சாப்பாடு எல்லாமே விறகு அடுப்பில் தான் வாங்கியிருக்கேன். நல்லா சூடாக அங்கே உட்காந்துட்டு அடை தோசை தின்னுக்கிட்டு பிச்சு விடுவேன். நான் செய்யாமல் பிறகு எனக்கு என்ன கிளவியாக செஞ்சா அவங்க வீட்டு கிளவி நாளை பிறகு அவள் காப்பி குடிச்சிட்டு உட்காந்துருக்கா, படியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய சொல்லுத? அவள் ஸ்கூலுக்கு போகணும்லாம் வயிறு கலங்கிட்டு கிடக்கு. அதுவே கொண்டக்கடலையே ஒரு உரமாக அவிய போட்டோமே, அதை வந்து நம்ம ஒரு மசாலா மாதிரி வைப்போம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். நானும் அந்த சாப்பர்னு எல்லோரும் கற்றுக்காங்களே, அதுக்குள்ளே வெங்காயத்தை 4 துண்டாக நறுக்கி போட்டால் போதும் போல நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும்னு நினச்சேன். அது என்னென்னா ஏற்கனவே நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் நறுக்கணும் போல். ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி ஒரு வெங்காயத்தை ஒரு 15-20 துண்டு போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அதை தூக்கி அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போட்டு அதுக்கப்புறம் தான் அது நல்ல குட்டி குட்டி ஷேப்பில் கொடுக்கும் போல் இருக்குது. இது தெரியாமல் அந்த போய் வாங்கிட்டேன். ரொம்ப கதையாது. அன்றைக்கி ஒரு 200 தான் என்னமோ இந்த இன்ஸ்டாமெண்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தாலும் நல்லா வருது. பொறுமையாக உட்காந்து எடுக்கணும் பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் பொறுமை இழந்தால் இதெல்லாம் சரிப்படாது. கையிலே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். சாப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 4 பீஸ் 5 பீஸ்னு இப்படி தூக்கி போட்டுட்டு கரெக்டான பொறுமையாக தான் நான் கொஞ்சம் செஞ்சேன். இந்த பிறகு அரிசி தான் இந்தா இன்றைக்கி போட்டேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 4 கூட கொஞ்சம் போட்டேன். நின்று ஆட்ட ஆரம்பிச்சிட்டு வேறு பொறுமை தானே. கயிறு வேகமாக எடுத்தால் தானே நான் அரைக்கும். அப்புறம் இட்லி வந்துட்டான்னு பார்க்க பார்த்தா அது ஏன் சைஸ்க்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே போட்டுட்டேன் போல இருக்குது. நிறைய பெரிய மாவை தூக்கி அள்ளி போட்டுட்டேன். இட்லி கொப்பரை வச்சாச்சு. அதுக்கப்புறம் தூக்கி ஆஃப் பண்ணி போட்டோம்னா ஆஃப் பண்ணி போடுறக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது நமக்கு. அதான் இந்த சைடில் வந்து தூக்கி போட்டுட்டு இதில் கொண்டக்கடலை குருமா வைக்கப்புறம் வைக்க போயிட்டேன். சரி அதை வைப்போம். முதல்ல எப்படி வச்சேன்னு தெரியுமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெயெல்லாம் நம்ம விலை கூட்டிடுவோம். நம்ம எண்ணெய்த்தான் கூட்டி மொத்தமாக மண்ணள்ளி போட்டோங்க. சோறு இல்லாமல் பட்னி மசியமாக போக போகுதுன்னு நினைக்கிறேன் நாடு. எல்லாத்தையும் விலையை கூட்டிடுவோம் பையன் காட்டினா என்ன செய்ய? எண்ணெய், பெட்ரோலு, டீசலு எல்லாமே நம்ம வெளிநாட்டில் வாங்கிட்டு இருக்கோங்கிற விஷயமே எனக்குலாம் இப்போ தான் தெரியுது. கடவுளே, இது தெரியாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மெட்ராஸ்லலாம் ஒரு பாம் ஆயில் ஃபேக்ட்ரிங்கெலாம் இருந்துச்சுலால, அது என்னது? அப்போ அதெல்லாம் எங்கே தயாரிக்காங்க? இங்கே தானே தயாரிக்காங்க இல்லையா? என்ன விஷயமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. வாழ்க்கையை வந்து என்னதுக்கு வாழ்ந்தோம்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவன் கட்டியே எண்ணெய் கொடுப்பான், இவன் மட்டும் எரிப்பானோ?
என்ன தாலியோ நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காலமும் சில எண்ணெய்கள் நம்ம ஊரில் தான் நல்லெண்ணெய்லாம் தான் நம்ம ஊரில் எடுத்துருவோம்லாண்ணே நல்லெண்ணெய் தான் சமைக்கணுமோ அதெல்லாம் வெளிநாட்டில் நம்ம வாங்க தேவை கிடையாதுண்ணே செக்கில் போட்டு ஆட்டி நல்லா நம்ம தானே இந்த ஆமணக்கு அதெல்லாம் நம்ம தானே விளைய வைக்கிறோம் எடுத்து போட்டு இலையை கூட்டிடுவாங்க ஆனால் என்ன கிடைக்கும் கொஞ்சமாக கிடைக்கும் எனத்தையும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிடுவோம் வேறு என்ன ஆனால் பெட்ரோல்லாம் வராது வண்டி வாங்கினோம்னா இல்லைன்னா எப்படி மற்ற பொருட்கள்லாம் அந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எப்படி வந்துக்கிடும் சொல்லுங்கள் எல்லாமே எரிபொருளுக்கு வந்து பேட்ரி வண்டியில் என்ன எத்தனை நாளைக்கு வர கடவுளே கொல்ல போகிறவனே என்ன செய்யனே தெரில சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள் எத்தனை நாளைக்கு தான் சிக்கனமாக யூஸ் பண்ணுறது வர வரைக்கும் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா பெசாட்டு கிடப்போம் நான் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி வெள்ளைப்பூடெலாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கொண்டக்கடலையை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா அப்படி இருக்கலாம் அதையும் போட்டு விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலையை தூக்கி போட்டுட்டு அரைச்ச கொண்டக்கடலையும் போட்டு குருமா வச்சாச்சு முடிஞ்சு போச்சு கரெக்டா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்